வேதாகமத்தினுடைய அடித்தளம், வேதாகமத்தினுடைய பேசிக்கல் சத்தியம், வேதாகமத்துடைய முக்கியமான உபதேசம் என்ன அப்படிங்கிறதான் போன வாரத்தில் பார்த்தோம். மறந்துட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள பேசலோ. அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். முழு வேதாகமும் தேவனுடைய ராஜ்யத்தை மையமாக வைத்து தான் என்ன பண்ணியிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. வேற எந்த ஒரு காரியமும் என்ன பண்ணலை, எழுதப்படலை. முழு வேதாகமும் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணியிருக்கு, எழுதியிருக்கிறது. நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த வேதாகமத்தை என்ன பண்ணணும், வாசிக்கணும். மற்றபடி நாம் என்ன பண்ண வேண்டாம், இதை வாசிக்க வேண்டாம். அற்புதங்கள் எல்லாம் தேவனால் செய்ய முடியும். அது தேவனுடைய கிருபை, ஈவு. யாருக்கு தேவன் அற்புதங்களை செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவார், அற்புதங்களை செய்வார். அற்புதங்கிறது தேவனுடைய சமூகத்தில் ஒரு பெரிய காரியம் இல்லை, அப்படித்தானே பார்த்தோம். அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை, ஒரு சிம்பிள் காரியம்தான். கடவுளுக்கு அற்புதங்கிறது என்னது, சிம்பிள். போன வாரத்தில் என்ன சொன்னேன், ஒரு சின்ன பிள்ளை, உதாரணமாக நம்ம ஜெசிகாவை சொன்னோம் இல்லைங்களா, ஒரு சின்ன பிள்ளை ஒரு குடம் தண்ணி சுமந்துட்டு வருது அப்படின்னா அது என்னது, ஹீலிங், அது அற்புதம், அது என்னது, மிராக்கிள். ஆனால் அதே ஒரு 20 வயசு உள்ள ஒரு நபர் அதை எடுத்துகிட்டு வராங்கன்னா அது என்ன கிடையாது, மிராக்கிள் இல்லை, அது அற்புதம் இல்லை. காரணம், ஒரு 20 வயதுள்ள குழந்தை, ஒரு வாலிப பெண்ணால், ஒரு சகோதரியால் ஒரு குடம் தண்ணி எடுக்கிறங்கிறது பெரிய மாற்று கிடையாது. நாம் அதை பற்றி பெருசாக பேச போகிறதும் இல்லை. ஆனால் ஒரு சின்ன குழந்தை அதை எடுத்துகிட்டு வருது அப்படிங்கும்போது அது நமக்கு பெரிய விஷயமா இருக்கிறது. காரணம் அதுதான் என்னது, மிராக்கிள், அற்புதம் அப்படி நாம் சொல்கிறோம். அப்போ அற்புதங்களுக்கு வேதாகமத்தில் பஞ்சமே இல்லை, அற்புதங்களுக்கு தேவனிடத்தில் பஞ்சமே இல்லை. அதனால தான் பாட்டுக்காரர் இப்படி பாடுகிறான், ஏடி இப்படி வல்லமைகள் குறைந்து போவது இல்லை. அப்படி வல்லமை என்ன பண்ணலை, குறையலை. ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரங்கள் என்ன பண்ணலை, குறுகி போகலை இல்லையா, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாக மாறல. அப்போ தேவனுக்கு அற்புதங்கள் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் அற்புதங்கள் குவிஞ்சு கிடக்குது. அவர் யாருக்கு அதை கொடுக்க சித்தமா இருக்கிறாரோ அவர்களுக்கு அதை என்ன பண்ணுவார், செய்வாராம். ஹல்லேலூயா. ஏற்ற காலங்களிலே அந்த காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், செய்வார். அதனால அற்புதங்கள் ஒரு பெரிய மேட்டர் இல்லை, ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. சரி, அதுதான் நாம் போன வாரத்தில் சுருக்கமாக நான் உங்களிடத்தில் பேசினேன். இன்னைக்கு பேசிக்கல் சத்தியம், முதலாக புதிய ஏற்பாடுல என்ன பேச துவங்கினார்கள், எதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க, அதுதான் அடித்தளம். ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது முதல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, இப்போ எல்கேஜி யூகேஜின்னு சொல்கிறோம், ப்ரீ கேஜின்னெல்லாம் சொல்கிறோம். அப்போல்லாம் அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு தான் இருந்துச்சு, முதல் வகுப்பு இல்லையா. என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, பேசிக்கலான எழுத்துக்கள் சொல்லி தருவாங்க. அதுதான் என்னது, அப்போ அந்த எழுத்துக்கள் முக்கியம், ஆனாவனா. அப்போ அதை வச்சு தான் மிச்சம் இருக்கிற எல்லாமே நாம் என்ன பண்ணணும், படிக்கணும். அதுபோல் பைபிளில் இருக்கக்கூடியதான பேசிக்கல் உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னதான், தேவனுடைய ராஜ்யம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் புதிய ஏற்பாடுல முதல் பிரசங்கம். என்ன பிரசங்கம் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிங்க. மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற வார்த்தையை சொல்லி யோவான் என்கிறதான தேவ மனிதன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் தான் அதை குறித்து என்ன பண்ணியிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து தான் பிரசங்கம் ஆரம்பமாகுது. 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து என்ன பண்ணியிருக்கு, எழுதியிருக்கிறது.
3ஆம் அதிகாரத்துல தான் திடீர்னு ஒரு நபர் வாராரு. அவர் யார்? யோவான் ஸ்நானகன். இயேசு கிறிஸ்துவை பார்க்கிலும் 6 மாதத்திற்கு மூத்தவர். இவர் முதல்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியில என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையை முன்னிட்டு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக அனுப்பப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசி. இயேசு இந்த உலகத்தில் பிரவேசிப்பதற்கு வழியை உண்டு பண்ணுகிற நபர் தான் யாரு? இந்த யோவான் ஸ்நானகன். இன்னொரு வசனம் கூட வாசிங்க, மத்தேயு 11:2 நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அங்க ஒரு சில காரியத்தை சொல்லப்பட்டிருக்கும். யோவான் ஸ்நானகனுடைய காலம் முதல் இந்த நாள் வரைக்கும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக இருந்ததான யோவான் என்கிறதான ஒரு தேவ மனிதன் இல்லடா, அந்த தேவ மனிதன் என்ன பண்ணுகிறார்? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று